ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபி ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் பார்க்க போகிறோம். கூடவே ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கு பார்க்க போகிறோன்னா, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதனால் விருச்சிக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. 2026 மார்ச் மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த மார்ச் மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்கள்வானது நடக்க போகுது. அதுவும் நடந்துட்டும் இருக்குது. இந்த கிரக மாற்றங்கள், கிரகங்களுடைய அமைப்புகள் இதை பொறுத்து ஒவ்வொருவருக்குமே தலையெழுத்து மாறும். அதில் மார்ச் 26 முதல் உங்கள் ராசிக்கு நிறைய மாற்றம் ஏற்படும். ஸோ மார்ச் 26க்குள்ளேயும் நடக்கலாம், மார்ச் 26க்கு மேலேயும் நடக்கலாம். கிரகங்களுடைய தாக்கங்களால் உங்கள் ராசிக்கு சில தாக்கங்கள் ஏற்படும். அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறணும். அதை தான் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பொதுவாக உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பயுமே எது நடந்தாலும் அதுக்கு காரணம் கிரகங்கள் தான். அதை நீங்கள் தெரிஞ்சு அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதற்கேற்ப நீங்கள் நடந்தாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். நம்மள நிறைய பேர் நம்மளுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு காரணம் விதின்ட்டு நினைக்கிறோம். ஆனால் விதியெல்லாம் கிடையாது, எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். அதை நாம் புரிஞ்சு அதை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்தாவே நமக்கு நிறைய நல்லது நடக்கும். ஆக்சுவலி இப்போ கிரகங்களால் உங்கள் ராசிக்கு என்ன நடக்குங்கிறது மட்டும் இல்லாமல் பரிகாரமாக என்ன செய்தால் வெற்றி அடையலாம் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. மெயினாக உலகத்தில் நடக்கக்கூடியதை கூட முருகப்பெருமான் சில பொருட்களை கொண்டு நமக்கு சொல்லிடுவார். இந்த பொருள் வைத்து பூஜை செய்யுங்க அப்படின்னு. அந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படும் போது அந்த பொருளால் சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இது வரைக்கும் ஆண்டவர் உத்தரவு பெட்டிங்கிற மாதிரி ஒரு பெட்டியில் எத்தனையோ பொருள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு. வைத்த எல்லா பொருளும் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதுபோல தான் கிரகங்களும் எப்பயுமே தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ முதல்ல சிவன்மலை கோவிலில் இப்போ உத்தரவு பெட்டியில் என்ன உத்தரவு வந்திருக்கு அதை பற்றிய ரகசியத்தை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இந்த சிவன்மலைக்கும் கிரகங்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. அதனால் அந்த தொடர்புகளெல்லாம் என்னங்கிறத முதல்ல ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு உங்கள் ராசிக்கு பெரிய சம்பவம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சரி, முதல்ல இப்போ கோவில் உத்தரவு பெட்டியில் என்ன உத்தரவாயிருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ கோவில் உத்தரவு பெட்டியில் என்ன உத்தரவாயிருக்குன்னா, கற்பூரமும் பெரம்பும் வைத்து பூஜை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவாயிருக்கு. இப்போ ஆக்சுவலி அதுதான் பெட்டியில் வைக்கப்பட்டு பூஜையும் செய்யப்பட்டுருக்கு. திருப்பூர் மாவட்டம் எடுத்துக்கிட்டாவே அங்கே ரொம்ப ஃபேமஸான கோவில் இந்த கோவில். தமிழகத்தில் நிறைய பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் இருக்குல்ல, அதில் சில பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் இந்த கோவிலும் ஒன்று. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அடுத்துக்கு இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலுடைய சிறப்பு என்னன்னா, அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற சிறந்த தலம். இந்த கோவிலில் இன்னொரு ஒரு சிறப்பு என்னன்னா, பிரசித்தி பெற்றது ஆண்டவருடைய உத்தரவு பெட்டி. நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்களாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, முன்னதாகவே உணர்த்துவதில் இந்த மூலவர் சிறப்பாக செயல்படுறாரு. அதனால் இந்த மூலவர் முருகருக்கு காரணமூர்த்தி என்ற சிறப்பு பெயரும் இங்கு அமைஞ்சிருக்கு. இந்த சிவன்மலை ஆண்டவர் முருகப்பெருமான் என்ன பண்ணுவார்னா, பக்தருடைய கனவுல வருவார். பக்தருடைய கனவுல இந்த பொருளை வைத்து பூஜை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பால் உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைப்பது சொல்லுவார். தொன்று தொட்டு இது வரைக்கும் அந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. பக்தர்கள் கனவுல தோன்றி கூறிய பொருளை பக்தர்களை கொண்டு வந்தால் கூட மேற்படி பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா என சுவாமியிடம் திரும்ப அர்ச்சகர்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பாங்க. அதில் வெள்ளைப்பூ விழுந்து அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்பட்டு புதிய பொருள் வைத்து பூஜை செய்யப்படும். இது வரைக்கும் இதில் மண், ஏற்கலப்பை, ரூபாய் நோட்டு, நோட்டு புத்தகம், சைக்கிள், அரிசி, மஞ்சள், இளநீர், தங்கம், சர்க்கரை, கணக்கு நோட்டு, பூமாலை, ருத்ராட்சம், இரு இளநீர் என பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு.
அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்பட்ட பொருள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்கு. இந்த மாதிரி இப்போ கடந்த 2025 டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் திருவோட்டில் விபூதி ருத்ராட்ச வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து இந்த 2026 கடந்த மாதம் 25ஆம் தேதி வைக்கோல் வைத்து பூஜை செய்யப்பட்டது. இந்த நிலையில தான் தற்போது திருப்பூர் மாவட்டம் காங்கயம் அருதுளவு பகுதியை சேர்ந்த தங்கவேல் என்ற பக்தர் கனவுல கற்பூரம் மற்றும் பிரம்பு வைக்க உத்தரவானது. இதை அடுத்து இப்ப ஆண்டவர் உத்தரவு பெட்டியில கற்பூரம் பிரம்பு வைத்து பூஜை செய்யப்படுது. இது பற்றி கோவில் சிவாச்சாரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆண்டவர் உத்தரவு பெட்டியில எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுதோ அந்த பொருள் சமுதாயத்துல ஏதாவது ஒரு வகையில தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்ப பிரம்பு கரெக்டா கற்பூரமும் இருக்கு. இப்ப அரசியல்ல எலெக்ஷன் வேற நடக்குது. அதனால ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுவதை முருகர் நமக்கு சொல்ல வராரு அப்படிங்கிற மாதிரி சிவாச்சாரியர்கள் சொல்றாங்க. ஸோ சிவாச்சாரியர்கள் சொல்கிறது போல் என்னங்கிறது நமக்கு கொஞ்ச நாள் போக போக தான் தெரிய வரும். ஸோ இந்த உத்தரவு பெட்டியிலுக்கும் நம்ம கிரகத்துக்கும் ஏன் தொடர்பு இருக்குன்னா, எப்படி உத்தரவு பொருளில் இருக்கக்கூடிய பொருள் சமுதாயத்தில் அது பாசிட்டிவாகவும் தாக்கத்தை ஏற்படுத்துமோ நெகட்டிவாகவும் தாக்கத்தை ஏற்படுத்துமோ, அது போல தான் கிரகங்களும் கண்டிப்பாக மாறுவதால் தாக்கம் ஏற்படும். அது என்ன தாக்கம் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறணும். ஸோ விருச்சக ராசிக்காரங்க விஷாகம் 4ஆம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ விருச்சக ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய புதன் சுக்கரன் செவ்வாய், சுகஸ்தானத்தில் சனி ராகு, கலஸ்தரஸ்தானத்தில் சந்திரன், அஷ்டமஸ்தானத்தில் குரு வகரத்தோடு, தொழில் ஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். எடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் செய்யக்கூடிய திறன் படைத்த விருச்சக ராசி அன்பர்களே, நீங்கள் அவசரத்தை விட்டு விட்டு நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இந்த டைம் எடுத்த முயற்சிகள் அப்போ உங்களுக்கு சாதகமான பலனை கிடைக்க செய்யும். பணவரவு கூட உங்களுக்கு அதிகரிக்க செய்யும். மற்றவர்கள் செய்ய தயங்கக்கூடிய வேலையை செய்து முடித்து பாராட்டு கிடைக்க பெறுவது உறுதியாக உங்களுக்கு இருக்கு. எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றி கூட காண முடியும். நண்பர்கள் மூலம் உதவிகள் வந்து கிடைக்கும். அதோடு ஆன்மீக பணிகளில் ஈடுபாடானது அதிகரிக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வது இந்த டைம் பண்ணலாம். அப்புறம் திருமண முயற்சிகளில் இறங்குனீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். ஸோ தாராளமாக திருமண முயற்சியில் இறங்கலாம். அதுக்கப்புறமா தொழில் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் நீங்கும். வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனை உங்களுக்கு எழும். அதில் எதிர்பாராத நிதி உதவி கிடைக்கும். ஸோ எதிர்பாராத நிதி உதவி கிடைக்கும் போது அந்த உதவியை கொண்டு தொழிலில் வந்து நீங்கள் மேன்மைக்கு வர முயற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறமா உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூட முன்னேற்றமான பலன் காண்பீங்க. புதிய வேலை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் கூட கிடைக்கலாம். குடும்பத்தில் ஒரு வகையான மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஊழல்கள் நீங்கி நெருக்கமானது அதிகரிக்கும். பிள்ளைகள் பெருமை சேர்ப்பார்கள். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினரோடு கலந்து கொள்ள வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு கூட எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீங்க. பணவரவு உங்களுக்கு திருப்தி தரும். அதோடு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தனாதிபதி குருவின் சஞ்சாரம் பணவரவை அதிகப்படுத்தும். பேச்சின் இனிமை சாதுரியை இவற்றால் எடுத்த காரியம் கைகூடும். புண்ணிய காரியங்களில் நாட்டம் கூட உங்களுக்கு அதிகரிக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. சூரியனோடு ராசியதிபதி செவ்வாய் இருவரும் சேர்ந்து இருப்பதால் அனைவரோடு அனுசரித்து செல்வது ரொம்ப 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 நல்லது. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய லாபமானது தாமதப்படும். எதிர்பார்த்த எல்லா வகையிலுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காரியங்கள் நல்லபடியாக முடிய கடினமாக பணியாற்ற வேண்டியது இருக்குது. அதோடு புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். வீண் அலைச்சலும் உண்டாகும். மேல்மட்டத்தில் இருப்பவர்கள் உங்கள் ஆலோசனை செய்யாமல் தானாக எதையும் செய்வது உங்களுக்கு மன வருத்தத்தை தரலாம். அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா அந்த மன வருத்தம் இல்லாமல் பண்ணிக்கொள்ளலாம். மாணவர்களுக்கு கூட கல்வியில் முன்னேற்றம் காண எடுக்கக்கூடிய முயற்சி கைகூடும். எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனை மேலோங்கும். அதனால் மாணவர்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்படணும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இதுதாங்க பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. பரிகாரமாக வள்ளி தேவசேன சமரோத உள்ள முருகப்பெருமான அர்ச்சனை செய்து வணங்கினீங்கன்னா
எல்லா துன்பங்களும் நீங்கி வாழ்வில் இன்பம் உண்டாகும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மெயினாக செய்திடுங்க. இதை நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்குள்ள மாற்றம் ஏற்படுவதை நீங்களே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண் கூட பார்க்கலாம். இதுதான் பரிகாரம். ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.